வணக்கம் பிள்ளைகள். 2026ஆம் ஆண்டு பழைய கல்வி அலுவலகம் வவுனியா தெற்கினால நடைபெற்ற தரம் 10 மாணவர்களுக்கான கணித பாட 2ஆம் தவணை வினாத்தாள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல பகுதி 2 பார்த்துட்டு இருக்கிறோம். பகுதி 2ல ஏற்கனவே கேள்விகள் செய்துட்டோம். இன்றைக்கு அமைப்பு கேள்வி செய்யப்படும். அதாவது 8வது கேள்வியாக வரப்போம். ஏன்னா பெரும்பாலும் 8வது கேள்வியாக இந்த அமைப்பு இடம்பெறும். சரியா? எங்கள் ஃபைனல் எக்ஸாம், அதாவது ஓஎல் எக்ஸாம்லையும் பெரும்பாலும் 8வது கேள்வியா இருக்கு. கட்டாயம் இந்த கேள்வி வரும். அது எந்த நம்பர்ல வந்தா என்ன, கட்டாயம் இந்த கேள்வி வரும். சரி, அமைப்புக்குறது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல நேர் விளிம்பு, கவராயம் ஆகியவற்றை மாத்திரம் பயன்படுத்தி அந்த வசனத்துக்கு காணல, மாத்திரம் என்றது காணல, சேர்த்து கொள்ளும். நேர் விளிம்பு ரூலர், அங்கால கவராயம் வட்டவாரி, என்ன அந்த ரெண்டையும் மட்டும்தான் பாவிக்கணும். பாகைமானிய பாவிக்க முடியாது. பாகைமானிய அமைப்புக்கு பாவிக்க முடியாது. அதே நேரம் நாங்க அளவுடை படங்கள் கீறக்குள்ள, சரியா, அது இதுல இல்லைன்னு சாரி, அளவடை படங்கள் கேள்வி செய்யக்குள்ள, அதாவது நாங்க இனிதான் படிக்க போறோம். ஏற்ற கோணம் இறக்க கோணம் சொல்லி ஒரு பாடம், அங்கால திசை கோணம்னு சொல்லி 9ஆம் ஆண்டு எல்லாம் படிச்சிருப்பீங்க. அளவடை படங்கள், அந்த அளவடை படங்கள் கீறக்குள்ள நாங்க பாகமானிய பாவிக்கலாம். ஆனா அமைப்பு கீறக்குள்ள நாங்க பாகமானிய பாவிக்க முடியாது. அப்ப நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, 60 பாகை எப்படி அமைக்கிறது, 30 பாகை அதை எப்படி பிரிக்கிறது, என்ன 60, 30, 90, அங்கால 45, 75, 105, 135, இது எல்லாத்தையும் நாங்க எங்கட கவராயத்தை மட்டும் பயன்படுத்தி இவ்வளவு கோணத்தையும் அமைக்க முடியும். சரியா? அப்ப இதுல 90 பாகை அமைக்க சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். 90 பாகை அமைக்கிறேன்னு சொன்னா நாங்க கண்மட்டத்துல செங்குத்து கொடுக்கிறீங்களா, அப்படி இருக்கிறனா புள்ள அதுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. சரியா? அப்ப இந்த கேள்விக்கு போ. முதலாவது பாருங்க, முதலாவது கேள்வி ஏபிசி என்ற ஒரு முக்கோணியா அமைக்கட்டான். இதுதான் முதலாவது கேள்வி. சரி, அப்ப அதிலே 3 மார்க்ஸ் வந்துடும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் இதுதான். மனித பாடத்துக்கு குறைவாக புள்ளிகள் எடுக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற விஷயம் இதுதான். ஒவ்வொரு கேள்வியிலையும் 3 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இலகுவான பகுதி ஒன்று இருக்கு. சரியா? ஒவ்வொரு கேள்வியிலையும் கணித பாடத்துல இந்த பகுதி 2ல ஒவ்வொரு கேள்வியிலையும் முதல் 3 மார்க்ஸ் எல்லாரும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது இப்ப வரைவுகள் எடுத்தோம்னு சொன்னா, என்ன வரைவுகள்ல ஆள்கூறுகள் எல்லாத்தையும் சரியாக குறிச்சு ஒரு வலை உண்டாக்குறதுனா 3 மார்க்ஸ். அதுக்கு வந்து விசேட அறிவுகள் எல்லாம் தேவையில்லை, கணக்க பயிற்சிகளும் தேவையில்லை. நார்மலா அது எல்லாராலையும் செய்யலாம். அதே மாதிரிதான் இந்த முக்கோணி அமைக்கிறதுக்கும், என்ன இந்த முக்கோணி அமைக்கிறது மூலமா எல்லாரும் 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். மினிமம் 3 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரி, நாங்க 10க்கு 10 எடுக்கிறது அப்படின்னு இப்ப படிக்க போறோம். ஓகே, அப்ப பாருங்க, ஏபிசி என்ற முக்கோணத்துல ஏபி வந்து 6.5 சென்டிமீட்டரா இருக்கணும், ஏபிசி வந்து 90 பாகையா இருக்கணும், அங்கால ஏசி வந்து 9.5 சென்டிமீட்டராக இருக்கும். முக்கோணிய கீறியாச்சு. அடுத்தது, அதுக்கு அடுத்தது என்ன, இந்த சி கோணம். சி கோணத்துக்கு தான் அடையாளம் போட்டு பாருங்க. சி கோணத்துக்கு அடையாளம், சி கோணம் ஏசிபியின் கோண இருசமூராக்கி அமைக்கட்டா, கோணத்தை இருசம கூறுடட்டா. அது வந்து ஏபி என்ற கோட்டை சந்திக்கும் தானே. அந்த கோணம் இருசமூராக்கி எங்கேயோ போய் வெட்ட போகுது தானே. அந்த வெட்டும் புள்ளியை, அதுதான் சந்திக்கும் புள்ளின்னு சொல்றது. அந்த வெட்டும் புள்ளியை டி என குறிக்கட்டா. இனி டியிலிருந்து ஏசிக்கு செங்குத்தை அமைத்து வெளிப்புள்ளியிலிருந்து ஒரு நேர்கோட்டுக்கு செங்குத்து அமைக்கிறது படிச்சிருப்பீங்க 9ஆம் ஆண்டு. தாட்சி வரையறைன்னு சொல்லி கணித பாடங்கள்ல டீச்சர்ஸ் மாதிரி பெரும்பாலும் அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க. தாட்சி ஒன்று வரையணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? டி வெளிப்புள்ளியிலிருந்து ஏசி என்ற கோட்டுக்கு ஒரு செங்குத்து அமைத்து அதன் அடியை இ என குறிக்க. சரி, அவங்க சொன்ன பேரை வைக்கணும். டி என குறிக்க, இது இ என குறிக்க. இனி சிஇ என்று சொல்லி ஒரு புதுசா ஒரு கோடு உருவாகி இருக்கும். அந்த கோட்டுக்கு செங்குத்து இருசமூராக்கி அமைக்கட்டான். இது கோண இருசமூராக்கி. சரியா? கோணத்தை 2ஆ பிரிக்கிறது கோண இருசமூராக்கி, ஒரு கோட்டை 2 சமபகுதிகளாக பிரிக்கிறது செங்குத்து இருசமூராக்கி அமைக்கட்டாம். அது வினாறு 2ல் நீங்கள் வரைந்த கோண இருசமூராக்கியை சந்திக்கும் புள்ளி ஓ என குறிப்பிட்டான். சரியா? வினா 2ல் நாங்கள் ஒரு கோண இருவுராக்கி எழுதியிருக்கிறோம். வினா 4ல் ஒரு செங்குத்திய சமூராக்கி எழுதியிருக்கிறோம். அந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று சந்திக்கும் தானே. ஒன்று வெட்டுற புள்ளிய ஓன்று பேர் வைக்கட்டாம். இனி ஓவ மையமாகவும் சிஇஐ நாணாகவும் உடைய ஒரு வட்டத்தை இருட்டான். ஓகே, அப்ப கேள்வி எல்லாம் விளங்கிட்டு
இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு பார்க்க போறோம். சரியா? வடிவா கவனிங்க. சரிதானே? அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள். ஓகே, முதலாவது ஏபி சமன் 6.5 சென்டிமீட்டர். ஏபி சமன் 6.5 சென்டிமீட்டர் தரவுகளை இதில் போட்டுக்கொள்றேன். எத்தனை? 8வது கேள்வி செய்து கொண்டிருக்கோம். இப்ப 8வது கேள்வி செய்து கொண்டிருக்கிறோம். 8வது கேள்வி. சரியா? அதுல வந்து ஏபி வந்து, சரியா, ஏபி வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்கு? 6.5 சென்டிமீட்டர் தரப்படுது. 6.5 சென்டிமீட்டர். சரியா? அத மாதிரி ஏபிசி வந்து 90 பாகையாம். ஏபிசி, அதாவது பி என்ற புள்ளியில தான், ஏன்னா பிக்கு தானே எந்த அடையாளம் போட்டிருக்கேன்டா, என்ன பி என்ற புள்ளியில 90 பாகை அமைக்கும். பி என்ற புள்ளியில 90 பாகை அமைக்கும். அங்கால ஏசி வந்து 9.5. ஏசி வந்து 9.5 சென்டிமீட்டர். ஓகே, அப்ப 3 தரவுகளையும் தீர்னா 3 மார்க்ஸ் வரும். சரியா? அது எப்படி அந்த 3 மார்க்ஸ் போடுவாங்கன்னு சொல்றோம். ஏசி வந்து 6.5 சென்டிமீட்டர்னு சொன்னா, நீங்க அக்குரேட்டா 6.5 சென்டிமீட்டர்ல அடிமட்டத்தால ஒரு கோடு போட்டா பிள்ளை அப்படி கீழே. சரியா? 6.5 சென்டிமீட்டரை விட நீளமான கோடு கீழோம் முதல்ல. சரியா? இப்ப நான் ஏபி வந்து 6.5 சென்டிமீட்டர் எப்படி அமைக்கிறேன்னு சொல்லி தரப்போம். சரி, இங்க பாருங்க, அடிமட்டத்தை எடுப்பீங்க. சரியா? உங்களோட உடைத்தாள்ல வைக்க போறீங்க. இப்ப 6.5 சென்டிமீட்டர் என்று சொன்னா அதை விட கொஞ்சம் நீளமான ஒரு கோட்டை கீழ்வோம். 6.5 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் நீளமான கோட்டை கீழ். ஓகேவா? சரியா பிள்ளை? கீழிட்டோம். சரியா? இனி என்ன செய்ய போறோம்? உங்களோட கவராயத்தை எடுப்பீங்க. சரியா? உங்களோட கவராயத்தை எடுப்பீங்க. இது பாருங்க பிள்ளை, கவராயம் சொன்னா இந்த கூர், இந்த கவராயத்துல கூறும் உங்களோட பென்சில் கூறும் ஒரே மட்டத்திலே இருக்கும். ஒரே மட்டத்திலே இருக்கும். 2 ஒரே மட்டத்திலே இருக்கணும். அப்ப அதை நீங்க ரெண்டையும் உண்டாக்கி வச்சு பார்ப்போம். ரெண்டையும் உண்டாக்கி வச்சு பார்க்கல, 2 ஒரே மட்டத்திலே இருக்கு. அதே மாதிரி அந்த கவராயத்தை நாங்க இப்படி, சரியா, இப்படி விரிச்சா அது அந்த அப்படி நிக்க தாங்கண்டு கீழே விடக்கூடாது. ஏன்னா அல்லது உங்களோட அப்பாட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த நட்டை குரோடால டைப் பண்ணி கொடுத்தாரு. சரி, அதை நீங்க எப்படி நிப்பாடுறீங்களோ அதே கோணத்துல அது நிக்கணும். அந்த கோணத்துல அது நிக்கணும். சரி, அந்த கோணம் மாறக்கூடாது. அதை கவனிச்சு கொள்ளுங்க கவராயத்துல. சரி, இப்ப 6.5 சென்டிமீட்டர் என்ன செய்ய போறோம்? அளக்க போறோம். 6.5 சென்டிமீட்டர் அளக்க போறோம். இந்த கவராயத்துல எப்படி அளக்குறது? இந்த கூர்ல இருந்து இந்த பென்சில் கூர் வரைக்கும் 6.5 சென்டிமீட்டர் அடிமட்டத்துல வச்சு அளப்பீங்க. அடிமட்டத்தை ஒரு வெள்ளை பேப்பர்ல வச்சு 6.5 சென்டிமீட்டர் நாங்கள் இதில் அளந்து எடுப்போம். சரியா? இப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த கூருக்கும் இடையில இருக்கிற தூரம் வந்து 6.5. சரி, இனி மாத்தக்கூடாது. சரியா? நான் மாத்துறேன், நீங்க மாத்தக்கூடாது. சரி, 6.5 சென்டிமீட்டர் எப்படி வெட்டுறேன்னு சொன்னா, முதல்ல ஒரு புள்ளியை தெரிவு செய்யுது. இந்த கோட்ல ஒரு புள்ளியை தெரிவு செய்து அங்கால 6.5 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு வில்ல வெட்டணும். விளங்கினதா? அதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்ய போறோம்? திரும்ப அந்த புள்ளியில, அந்த புள்ளி என்ன, இந்த புள்ளி இந்த இருக்கு வெட்டுப்படுது, இந்த புள்ளியில வட்டாரி கூட திரும்ப வைக்க போறோம். வட்டாரி கூட திரும்ப வச்சு என்ன 6.5 சென்டிமீட்டர் தூரத்துல, சரி, 6.5 சென்டிமீட்டர் தூரத்துல ஒரு வில்ல வரைவோம். விளங்கினதா? இது விளங்கினதா பிள்ளை? இந்தியால ஒரு வெட்டு. சரி, அப்ப இந்த புள்ளியில இருந்து இந்தியால ஒரு வெட்டு. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 2 புள்ளிகளுக்கு முறைப்பட்ட தூரம் எவ்வளவா இருக்கும்? 6.5 இருக்கும். இந்த 2 புள்ளிகளுக்கு முறைப்பட்ட தூரம் வந்து 6.5 இருக்கும். ஓகேவா? 6.5 இருக்கும். ஆகவே பேரை வச்சுருக்கோம். பேரை வச்சுக்கோம். ஏ பி 6.5 சென்டிமீட்டர். நான் சொல்ல சொல்ல செய்யுங்க. நீங்களும் செய்யாம இருந்தீங்கன்னு சொன்னா சொல்ல சொல்ல செய்யுங்க. வட்டாரையும் அடிப்பட்டதையும் பத்தி சொல்ல சொல்ல செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். சரி, அப்ப இதுல ஒரு மார்க்ஸ் வந்துட்டு இவ்வளவுக்கும் ஒரு மார்க்ஸ். சரி, இந்த 2 கோடும் இல்லாட்டி மார்க்ஸ் இல்லை. நீங்க வெட்டி எடுத்துட்டு போகணும். இந்த கோட்டை வெட்டி எடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்க, ஏபிசி பி கோணம் வந்து 90 இருக்கணும். அப்ப இதுல 90 அமைக்கணும். சரியா? அதுல 90 அமைக்கணும். அப்ப ஒரு கோட்டுட முனையில 90 அமைக்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு கோட்டுட ஒரு முனையில என்ன 90 அமைக்கிறது. இந்த கோட்டை கொஞ்சம் நீட்டுனாங்க.
சரியா அங்கால நீட்டுற இந்த கோட்டுல முனை 90 பாகை எப்படி அமைகிறது? இந்த கோட்டை ரெண்டு பக்கம் நாங்க வெட்டப்போம். இந்த கோட்டுல ரெண்டு பக்கம் நாங்க வெட்டப்போம். இந்த பி என்ற புள்ளியில 90 பாகை அமைக்கிறோம். பி என்ற புள்ளியில 90 பாகை எப்படி அமைக்கிறது? பி என்ற புள்ளியில நாங்க இப்ப வட்டவாரி கூற வச்சு, சரி, பி என்ற புள்ளியில வட்டவாரி கூறு இருக்கும், பாராயத்துல கூறு இருக்கும். அதனால பென்சில் கூறால இந்த பக்கம் ஒரு வில் ஒன்று வருவோம். அதே மாதிரி என்ன செய்வோம்? மற்ற பக்கமும் ஒரு வில் ஒன்று திருவோம். அல்லது இப்ப அரைவட்டம், சில பேர் அரைவட்டமா சொல்லி கொடுப்பாங்க. அரைவட்டம் ஒன்று இருங்கோ சொல்லி சொல்லி கொடுக்கறது. அரைவட்டம் எல்லாம் கீரை தேவையில்லை, அரைவட்டம் எல்லாம் கீரை தேவையில்லை. சரியா? எங்களுக்கு இவ்வளவு 2 இடத்துல வெட்டினா போதும், வெட்டினா போதும். இல்ல இந்த இஞ்சால ஒரு வெட்டு, அதுக்கு பிறகு இஞ்சால ஒரு வெட்டு, அவ்வளவு. சரியா? இப்ப வெட்டிட்டோம். இப்ப அடுத்ததான் என்ன செய்ய போறோம்? இப்ப 2 புள்ளிகள் கிடைச்சிட்டு, இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. அப்ப இந்த புள்ளியில இருந்து மேலொரு வில், அது மாதிரி இந்த புள்ளியில இருந்து திரும்ப மேலொரு வில் கீழ போறோம். சரியா? அப்ப என்ன செய்ய போறோம்? இந்த புள்ளியில வச்சுக்கொண்டு, இந்த புள்ளியில வட்டாரி கூற வச்சு, சரியா, மேலொரு வில்ல கீழுவோம், மேலொரு வில்ல கீழுவோம். சரியா? அதே மாதிரி இந்த புள்ளியில வட்டாரி கூற வச்சு திரும்ப மேலொரு வில்ல சேருவோம். ஓகேவா? இப்ப மேல ஒரு புள்ளி கிடைச்சிட்டு பாருங்க. மேல ஒரு புள்ளி கிடைச்சிருக்கு, பியில ஒரு புள்ளி இருக்கு. சரியா? மேல ஒரு புள்ளி இந்தா இருக்கு, இந்த ரெண்டு வில்லுகளும் இடைவெற்ற புள்ளி இந்தா இருக்கு, பி என்ற புள்ளி இந்தா இருக்கு. அப்ப நாங்க அதை இணைக்க போறோம். ஏன்? ஒரு கோடு தூரத்துக்குள்ளே குறைந்தபட்சம் 2 புள்ளிகள் வரும். ஒரு கோடு தூரம்னா குறைந்தபட்சம் 2 புள்ளிகள் வரும். இந்த 2 புள்ளிகளினூடாக கோட்டை கீறணும்னு சொன்னா இப்படி மட்டும்தான் கீற முடியும். அதே ஒரே ஒரு புள்ளின்னு சொன்னா, இந்த புள்ளியினூடாக கோட்டை கீறணும்னு சொன்னா இப்படி கீறதா, இல்ல இப்படி கீறதா, இல்ல இப்படி கீறதா, இல்ல இப்படி கீறதா, குழப்பம் இல்ல. அப்ப ஒரு கோடு கீறதுக்கு மினிமம் 2 புள்ளிகள் வேணும். ஏற்கனவே இங்க ஒரு புள்ளி இருக்கு, அதனால மேல மட்டும் வெட்டினா போதும். கீழே இதே மாதிரி கீழே வெட்ட தேவையில்லை. அது செங்குத்து இருசமகூறாக்குகிறக்குள்ளதான் நாங்க மேலையும் இப்ப என்ன செய்தோமோ அதே வேலையை மேலையும் செய்து கீழையும் செய்வோம். செங்குத்து இருசமகூறாக்குகிறக்குள்ள, சரியா, ஒரு புள்ளிக்கு செங்குத்துக்கிறக்குள்ள மேல மட்டும் பட்டினா போதும். மேல ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்கு, புதுசா ஒரு புள்ளி உருவாக்கிட்டா அப்போ ஒரு நேர்கோடுகிறதுக்கு 2 புள்ளிகள் இருந்தா போதும். இனி அந்த ரெண்டையும் இணைக்கும். சரியா? 2 புள்ளிகளை இணைப்போம். அப்ப 2 புள்ளிகளை இணைச்சா செங்குத்து ரெடி. நீங்க கவனிங்க. அப்ப பாருங்க பிள்ளைகள், பிக்கு செங்குத்து அமைக்கணும். அதாவது ஏபிசி சமன் 90 பாகை. ஏபிசி சமன் 90 பாகை. இந்த பியில செங்குத்து அமைக்கணும். சரியா? பியில செங்குத்து அமைக்கணும். அப்ப 2 பக்கமும் 2 வில் வரைந்து, இந்த வில்லில இருந்து மேல ஒரு வில், இந்த வில்லில இருந்து மேல ஒரு வில், 2 புள்ளிகளையும் அமைச்சிட்டோம். இனி ஏபிசி 90 பாகை வந்துட்டு. இனி அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி, ஏசி வந்து 9.5 சென்டிமீட்டர். ஏயிலிருந்து சி என்ற புள்ளி 9.5 சென்டிமீட்டர்ல இருக்கு. சரியா? எனக்கு ஏயும் தெரியும், பியும் தெரியும், சி எங்க இருக்கிறன்னு தெரியாது. ஆனா சி வந்து 9.5 சென்டிமீட்டர்ல இருக்கு. சரியா? அது தெரியும். அதே நேரம் இந்த கோட்டுல தான் சி வரப்போகுது. ஏன்? முக்கோணி ஏபிசி என்ற ஒரு முக்கோணியை நாங்கள் அமைக்க போறோம். அப்ப இந்த கோட்டுல தான் அந்த 9.5 இருக்க போகுது. அதே நேரம் அது ஏ என்ற புள்ளியிலிருந்து 9.5 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்க போகுது. அப்ப என்ன செய்ய போறோம்? 9.5 முதல்ல அளந்து எடுப்போம். என்ன புள்ளி? 9.5 சென்டிமீட்டரை நாங்கள் எங்களை அடிமட்டத்துல அளப்போம். இந்த கவராயத்தால 9.5 சென்டிமீட்டர் அளப்போம். சரியா? 9.5 சென்டிமீட்டர் அளந்துட்டு என்ன செய்ய போறோம்? ஏ என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளி 9.5 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிறார். ஆகவே ஏ என்ற புள்ளியிலிருந்து, சரியா, அளந்ததுக்கு பிறகு விரிக்கலாம். அளக்க முதல் விரிக்கலாம். சரியா? அளந்ததுக்கு பிறகு இந்த அளவை மாற்றக்கூடாது. ஏ என்ற புள்ளியிலிருந்து சி என்ற புள்ளி 9.5 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கிறார். கண்டுபிடிச்சாச்சு. சரியா? இப்ப கண்டுபிடிச்சாச்சு சி என்ற புள்ளி எங்க இருந்து. ஓகேவா? சி என்ற புள்ளி எங்க இருக்கு? இந்த இருக்கு. இந்த 2 இடைவெற்ற இந்த புள்ளி தான் சி.
ஏன்னா இந்த ரெண்டும் இடைவெற்ற இந்த புள்ளி தான் சி. அப்ப இவர் பிசி, இவர் ஏசி. அப்ப கேள்வி என்ன? இறுதி கேள்வி, முக்கோணி ஏபிசிஏ அமைக்க. முக்கோணி ஏபிசிஏ அமைக்க. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த சி என்ற புள்ளியை மே என்ற புள்ளியை அடிமட்டத்தால இணைப்போம். சரியா? சி என்ற புள்ளியை மே என்ற புள்ளியை அடிமட்டத்தால இணைப்போம். சரியா? ஒரே ஒரே அடியா இருக்கணும். இப்படி அவ்வளவு வேணுமா? ஒத்தியா போகுது. ஒரே அடியா இருக்கணும். அப்ப இப்ப ஏசி வந்து 9.5 சென்டிமீட்டர். என்ன? ஏசி வந்து 9.5 சென்டிமீட்டர். ஓகே ஓகே. ஏசி வந்து 9.5 சென்டிமீட்டர் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே தானே? ஓகே, வெரி குட். அடுத்த கேள்வி. இப்ப முக்கோணம் ஏபிசி அமைச்சிட்டோம். அப்ப ஏபிஏ சரியா அமைச்சதுக்கு என்ன அளந்து பார்ப்பாங்க? அளந்து பார்ப்போம். திருத்தக்குள்ள சும்மா கண்மண்டத்துல எல்லாம் சரி போடுறது. ஏயிலிருந்து பி. சரியா? அந்த ரெண்டு வில்லும் சரியா வெட்டுப்பட்டிருக்கா? இந்த ரெண்டு வில்லும் சரியா வெட்டுப்பட்டிருக்கா? 6.5 சரியா இருக்கான்னு சொன்னா அது ஒரு மார்க்ஸ். அதே மாதிரி 90 பாகை சரியான்னு எப்படி செக் பண்ணுவோம்? இதுல நீங்க சும்மா 92 புள்ளி போட்டா எல்லாம் அதுக்கு மார்க்ஸ் இல்லை. இந்த இருக்கு தென்னை மரம் மாதிரி. ஏன்னா இந்த ரெண்டு வில், இந்த வில் வந்து இந்த வில் சரியா இருக்குதா? அப்ப இந்த இடத்துல அந்த ஒரு மார்க்ஸ். சரியா? இதை அப்படி கீழே இருக்கணும். அதுக்கு இந்த ஆதாரம் இருக்கும். இந்த வில் எப்படி உருவாக்கினீங்க? இந்த ரெண்டு இடத்துலையும் வெட்டி இந்த வில்ல கீறினா தான் அந்த ஒரு மார்க்ஸ் 90 பாகைக்கு. சரியா? அடுத்தது ஏசி வந்து 9.5 சென்டிமீட்டர் எப்படி சரியா கண்டுபிடிச்சிருக்கீங்க? எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஆறுக்கு ஒரு வில், இந்த புள்ளியில இருந்து இந்த ஆறு வில் ஒன்றுக்கு வெட்டி இருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த 3வது மார்க்ஸ் வரும். விளங்கினதா? இப்படித்தான் நாங்க திருத்திருந்தாங்க. சும்மா கண்மண்டத்தால பார்த்தா 90 சரியா இருக்கு, 6.5 தான் இருக்கும். அப்படி எல்லாம் போடுற இல்ல. ஒவ்வொன்றையும் அளந்து அது மாதிரி இதை பாகமானியால 90 பாகை அளப்போம். சரி, அளந்துதான் சரி போடுறது. அப்போ 1 1 1 3 மார்க்ஸ் வந்துடும் முதலாவது கேள்வி. சரியா? இப்ப 2வது கேள்வி போவோம். சரியா? இப்ப 2வது கேள்வி பாருங்க. ஒரு 2வது கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? கோணம் ஏசிபியின் கோண இருசமூராகியை அமைத்து அது ஏபியை சந்திக்கும் புள்ளியை டி என குறிக்கட்டாம். சரியா? ஏசிபியின் கோண இருசமூராகியை அமைத்து சி கோணம், சி கோணத்துக்கு தான் இந்த அடையாளம் போட்டிருப்பாங்க. சி கோணத்தை 2ஆ பிரிக்கட்டாம் கோண இருசமூராக்கி. அது ஏபியை சந்திக்கும் புள்ளியை டி என பெயரிட்டான். சரியா? இந்த சி கோணம், இந்த சி கோணத்தை 2ஆ பிரிக்கட்டாம். அப்ப இந்த கேள்வியை இன்னொரு விதத்துல சொல்லலாம். என்ன பிள்ளைங்க என்ன சொல்லி தந்திருக்க? என்ன விதத்துல சொல்லலாம்? சிஏ கமா சிபி, சிஏ கமா சிபி, சிஏ கமா சிபி ஆகிய கோடுகளில் இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக. 2 கோடுகளில் இருந்து ஒன்றை ஒன்று இடைவெட்டும் 2 கோடுகளில் இருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைகன்னு சொன்னா என்ன தீர்வோம்? இரு சம கூறாக்கி தீர்வோம். 2 கோடுகளில் இருந்து, 2 கோடுகளில் இருந்து ஒன்றை ஒன்று இடைவெட்டும் 2 நேர்கோடுகளில் இருந்து சமதூரங்களில் செய்யும் புள்ளியின் ஒழுக்கை வரைகன்னு சொன்னா கோண இரு சமராக்கிய தீர்வு. சரியா? அப்ப நான் அதுல கீழத்துக்கு முன்னுக்கு இதுல நான் ஒரு மேலோட்டமா சும்மா சொல்றேன். சரி, இதான் உங்களுக்கு சி என்ன அப்படிங்கிறது சொல்லுவேன். சரியா? ஏ இது பி. சரியா? இந்த சி கோணம் இருக்குல்ல, இந்த சி கோணத்தை 2ஆ பிரிக்க போறோம். சி கோணத்தை 2ஆ பிரிக்கணும்னு சொன்னா இந்த சி என்ற புள்ளியில கவராயத்தை வச்சு ஒரு வில்லொண்ட முதல்ல வரையும். வில்லொண்ட வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் பயன்படுத்தி இந்த புள்ளியில கவராயத்தை வச்சு ஒரு வில், திரும்ப இந்த புள்ளியில இருந்து கவராயத்தை வச்சு இன்னொரு வில். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு நேர்கோடு வீரத்துக்கு குறைந்தபட்சம் 2 புள்ளிகள் வேணும். அப்ப இந்த ஒரு புள்ளி இருக்கு, இந்த ஒரு புள்ளி இருக்கு, அதை இணைச்சு விட்டா இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும். கோண இரு சமராக தான் இவ்வளவுதான் செட் ஆகும். சரியா? இப்ப சி கோணத்தை 2ஆ பிரிப்போமா? சி கோணத்தை 2ஆ பிரிப்போம். என்ன பிள்ளை? சி கோணத்தை 2ஆ பிரிப்போம். அப்ப என்ன செய்யணும்? சி கோணத்தை 2ஆ பிரிக்கணும்னா முதலாவது ஸ்டெப் என்ன? முதலாவது ஸ்டெப் என்ன? சி என்ற புள்ளியில சி என்ற புள்ளியில வட்டவாய் கவராய கூற வச்சு சரியா ஒரு வில் ஒன்றா இருக்கும் முதல்ல. சரியா? 2 இடத்துல வட்டம், 2 இடத்துல வட்டம். சி என்ற புள்ளியில இருந்து
ஒரு வில்லொண்ட வரைஞ்சிட்டேன். சரியா? அடுத்ததா என்ன செய்ய போறோம்? அடுத்ததா ரெண்டு இடத்துல வெட்டிட்டு இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் திரும்ப இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் காராயத்தா இருக்கும். காராயத்தின் கூற இந்த புள்ளி. சரியா? இந்த புள்ளியில வச்சு சரியா ஒரு வில்லொண்ட வரைய போறோம். அதே மாதிரி இந்த புள்ளியில வச்சு திரும்ப ஒரு வில்லொண்ட வரைய போறோம். சரி, இந்த புள்ளியில இருந்து ஒரு வில், இந்த புள்ளியில இருந்து ஒரு வில். ஆகவே இன்னொரு புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே ஒரு புள்ளி இருக்கு, இன்னொரு புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒரு நேர்கோடுகிறதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு புள்ளிகள் தேவை. ஆக ரெண்டு புள்ளியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ரெண்டையும் இணைச்சு விடுவோம். என்ன? இப்ப ரெண்டையும் இணைச்சு விடுவோம். இணைச்சு விட்டா மட்டும் போதாது. இந்த கேள்வியை பாருங்க, அது ஏபியை சந்திக்கும் புள்ளியை. அப்ப எங்க வரைக்கும் நீட்டோம் இங்க பாருங்க. ஏசிபியின் கோண இருசமராக்கி அமைத்து அது ஏபியை சந்திக்கும் புள்ளியை டி என குறிக்க. சரியா? அது ஏபியை சந்திக்க போற. அப்ப இணைக்கிறேன்டா இதோட நீ படலாம். ஏபியை சந்திக்கணும்னா இங்க வரைக்கும் விழுப்போம். அந்த கோட்டை இங்க வரைக்கும் கீறும். அப்பதான் ஏபியை சந்திக்கிற புள்ளியை கண்டுபிடிக்கலாம். ஆகவே இணைச்சா மட்டும் போதாது. இணைச்சா மட்டும் போதாது, பெருசாக நினைக்கும். முடிச்சு. சரியா? அப்ப எங்க இருக்கு பிள்ளைகள்? டி. டி எங்க இருக்கு? ஏ புள்ளிக்கும் பி புள்ளிக்கும் நடுவில். இந்த இருக்கு. கோண இருசமராகிய அமைத்து அவர் ஏபியை சந்திக்கும் புள்ளியை டி என பெயரிடுக. அப்ப இவர் டி. சரி, இவருக்கு நாங்க பெயர் வைக்க போறோம் டி என். எங்க எழுதுவோம்? இந்த கொஞ்சம் தாண்டி எழுதுனா ஆறு இந்த புள்ளியை நாங்க டி என்று பேர் வச்சுட்டோம். இந்த புள்ளியை நாங்க டி என்று பேர் வச்சோம். சரியா? ஓகே, முடிஞ்சு. வெற்றிகரமா முடிச்சு. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்லிருக்கு? டியில் இருந்து ஏசிக்கு ஒரு செங்குத்தை அமைத்து அதன் அடியை இ என குறிக்க. டியில் இருந்து ஏசிக்கு, டி என்றது ஒரு புள்ளி, ஏசி என்றது ஒரு கோடு. டி என்றது ஒரு புள்ளி, ஏசி என்றது ஒரு கோடு. அப்ப ரஃபா வழங்கப்படுத்தவா? வெளிப்புள்ளியில இருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து அமைத்தல் நீங்க 9ஆம் படிச்சிருப்பீங்க. திரும்ப ஞாபகம் பாருங்க. வெளிப்புள்ளி இந்த கோட்டுக்கு வழியா தானே இருக்கிறார். அப்ப இவர் வெளிப்புள்ளின்னு சொல்லலாம். வெளிப்புள்ளியிலிருந்து இந்த கோட்டுக்கு செங்குத்து கீறப்படும். செங்குத்து கீரை தெரியாது. அந்த இப்படி தரை வரப்போகுது சொல்லி போட்டு உங்களுடைய இஷ்டத்துக்கு நேர கீரையிலாது. என்ன? உங்களுடைய இஷ்டத்துக்கு அது நேர கீரையில அது 90 ரூபாய் அக்யூரேட்டா இருக்காது. அப்ப என்ன செய்வோம்? தாச்சி. தாச்சி தெரியல. தாச்சின்னு சொன்ன ரெண்டு இடத்துல வெட்டினா போதும். தாச்சி தான் டூர்னமெண்ட் இல்லாம தாச்சின்னு சொன்னாதான் பிள்ளைகளுக்கு ஞாபகம். வெளிப்புள்ளியில இருந்து செங்குத்துக்கிறது மறக்காது. இந்த புள்ளியில இருந்து ஒரு வில்லொண்ட வரைவோம். என்ன? தாராயத்தை வில்லொண்ட வரைவோம். வில்லொண்ட வரைகிற நோக்கம் என்ன? இந்த ரெண்டு புள்ளிகளை உருவாக்கும். இனி என்ன செய்யற? இந்த புள்ளியில இருந்து ஒரு வில், இந்த புள்ளியில இருந்து ஒரு வில். இப்ப பாருங்க, ஒரு நேர்கோடுகிறதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு புள்ளிகள் வேணும். இங்க ஆல்ரெடி ஒரு புள்ளியும் இல்லை. இப்ப இங்க ஒன்று இருக்கு, இங்க இன்னொண்ட உருவாக்கிட்ட. இங்க ஏற்கனவே இருந்தது, இங்க ஒன்றை உருவாக்கிட்டோம். ஆகவே இதை இணைச்சா வெளிப்புள்ளியில இருந்து இப்படிதான் செங்குத்து அப்படிங்கிறது. வெளிப்புள்ளியில இருந்து முதல்ல ஒரு தாட்சி எடுக்கிறது. அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு வில், இதுல இருந்து ஒரு வில், இப்படி ஒரு பேட்டர்ன் வரும். அதுக்கு பிறகு இந்த ரெண்டையும் இணைச்சா செங்குத்து வரும். இப்ப இதை இங்க அப்ளை பண்ணப்போம். இந்த டி என்ற புள்ளி இந்த ஏசி என்ற கோட்டுக்கு என்ன புள்ளி? இந்த டி என்ற புள்ளி இந்த ஏசி என்ற கோட்டுக்கு என்ன புள்ளி? வெளிப்புள்ளி. வெளிப்புள்ளியில இருந்து இந்த கோட்டுக்கு செங்குத்துக்கு வரப்போறோம். வீரத்துக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் தானே? எப்படி செங்குத்து சொன்னா எப்படி வரப்போகுது? சரி, இந்த கோட்டுக்கு செங்குத்தண்டா இதுக்கு செங்குத்தா வரப்போகுது. இப்படித்தான் வரப்போகுதுன்னு முன்னுக்கு தெரிஞ்சு கொண்டு செய்யணும். சரியா? செங்குத்துன்னு சொன்னா இந்த கோடு இப்படித்தான் போக போகுது எங்களுக்கு முன்னுக்கே தெரியும். சரி, ஒரு ஐடியான்னு எடுப்போம். முன்னுக்கு செங்குத்தண்டா இப்படித்தான் வரப்போகுது. இனி என்ன செய்ய போறோம்? அதை கீறப்போம். அப்ப தாட்சி ஒன்றை கீறோம். வெளிப்புள்ளியில இருந்து ஒரு கோட்டுக்கு. சரி, இந்த கோட்டுக்கு செங்குத்து கீறப்போம். அப்ப தாட்சி தாட்சி கீறுவோம். சரியாவிலே
கொஞ்சம் 9.5 சென்டிமீட்டர் கொஞ்சம் தள்ளி பிடிச்சு கொடுக்கணும். 9.5 சென்டிமீட்டர். ஓகேவா? சரி, அஞ்சு பாருங்க, வெளிப்புள்ளியில இருந்து ஒரு வில்லொண்ட வரைஞ்சிடும் இந்த கோட்ல. அப்ப இந்த கோட்ல 2 இடத்துல வெட்டும். சரியா? 2 இடத்துல வெட்டுது, இந்த 6 புள்ளியில வெட்டுது, இந்த 6 புள்ளியில வெட்டுது. இனி என்ன செய்ய போறோம்? இந்த தாத்தி வரைஞ்சு என்ன செய்யும்? இந்த புள்ளியில இருந்து ஒரு வில், இந்த புள்ளியில இருந்து ஒரு வில். அதையெல்லாம் இங்கேயும் செய்ய போறோம். இங்க இருந்தும் வில்ல கீறப்போம். சரியா? பாருங்க, இந்த புள்ளியில இருந்து ஒரு வில்ல கீறு. சரியா? அதே மாதிரி மற்ற புள்ளியில இருந்து ஒரு வில்ல கீறு. கீரியாது, முடிஞ்சு வேறு. சரியா? முடிஞ்சது. அப்ப இப்ப 2 புள்ளிகள் கிடைச்சிட்டாங்க. ஏற்கனவே இங்க ஒரு புள்ளி இருக்கு, இங்க ஒரு புள்ளியை புதுசா உருவாக்கியிருக்கோம். ஆகவே அந்த 2 புள்ளியை நீங்க இணைச்சிங்கன்னு சொன்னோம். சரியா? இவ்வளால போகணும். சரியா? அக்குரேட்டா இந்த புள்ளிக்குள்ளால போகணும். அப்ப இந்த 2 புள்ளியை இணைச்சு விடுவோம். அதன் அடியே, அந்த செங்குத்துற அடியே ஈ என பெயரிடுக. அப்ப ஈ எங்க இருக்கு? இதா ஈ. எது ஈ? Yes, sir. எந்த கோட்டுல வரப்போகுது? ஏசியில வரப்போகுது. செங்குத்துக்கு இருக்கான். வெளிப்புள்ளி வந்து செங்குத்துக்கு இருக்கான். செங்குத்துற அடி இந்த இருக்கு. இவரை ஈ என்று பெயர் வைக்கட்டான். அப்ப இவருக்கு நாங்க ஈ என்று பெயர் வைப்போம். சரி, இந்த புள்ளிக்கு ஈ என்று பெயர். சரியா பிள்ளைகள்? விளங்கிச்சா? வெளிப்புள்ளியில இருந்து ஒரு கோட்டுக்கு செங்குத்து அமைக்கிற அப்படி என்று. ஓகே, அடுத்த பாருங்க. சியின் செங்குத்து இருசமகுறாகியை அமைக்குக. சரியா? சிஇக்கு இப்ப புதுசாக நாங்க சிஇ என்ற ஒரு கோட்டை உருவாக்கி இருக்கிறோம். சரியா? ஏற்கனவே இருந்த கோட்டுல சிஇயை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப சிஇயின் செங்குத்து இருசமகுறாகியை அமைத்து முதலாவது அமைப்போம். அதுக்கப்புறம் அது வினா 2ல் நீங்கள் வரைந்த கோண இருசமகுறாகியை சந்திக்கும் புள்ளியை ஓ என பெயரிட்டான். பாருங்க பிள்ளைகள், சிஇக்கு செங்குத்து இருசமகுறாகி அமைக்கணும். சரியா? அப்ப செங்குத்து இருசமகுறாகி அமைக்கணும்னு சொல்லி டிரெக்டா சொல்லணும் வந்து எதிர்பார்க்க கூடாது. சரியா? செங்குத்து இருசமகுறாகின்னு சொல்லி டிரெக்டா சொல்லாம சி, ஆகிய 2 நிலைத்த புள்ளிகளில் இருந்து சம தூரங்களில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக என்று சொல்லிக்கணும்னா என்ன ஒழுக்க தீருவீங்க? செங்குத்து இருசமகுறாகி தீரணும். விளங்கிச்சா? இப்படி சியின் செங்குத்து இருசமகுறாகி வரைகன்னு சொல்லி குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க இனி வருங்காலத்துல. சி, ஆகிய புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைகன்னு சொன்னா 2 நிலைத்த புள்ளிகள் இருந்து, நல்லா ஞாபகம் சொல்லுங்க. ஒரு நிலைத்த புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு வட்டம். 2 நிலைத்த புள்ளிகளில் இருந்து சமதூரங்களில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு செங்குத்து இருசமகுறாகி. ஒரு நேர்கோட்டில் இருந்து மாறாத தூரத்தில் அசைகிற புள்ளியின் ஒழுக்கு என்னவா இருக்கும்? ஒரு நேர்கோட்டில் இருந்து வட்டமா? ஒரு நேர்கோட்டில் இருந்து சமாதாரம். ஒரு நேர்கோட்டில இருந்து மாறாத தூரம் அதெல்லாம் இணைச்சு பார்த்தா அந்த கோட்டுக்கு சமாந்தரமா இருக்கும். ஒரு நேர்கோட்டில இருந்து மாறாத தூரத்துல செய்யற புள்ளிகளுக்கு வரையன்னு சொன்னோம். சமாந்தரம் கீறணும். அது கோட்டுக்கு மேலேயும் கீறலாம், இந்த கோட்டுக்கு கீழேயும் கீறலாம். இதே அளவு தூரத்துல கீழேயும் கீறலாம் தானே, இதே அளவு தூரத்துல கீழேயும் கீறலாம். இது சமாந்தர கோட்டை கீழேயும் கீறலாம், மேலேயும் கீறலாம். கீழே கிரணுமா மேலே கிரணுமான்றதை அவங்க கேள்வியில தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ ஒரு கோட்டிலிருந்து மாறாத தூரத்துல செய்யற புள்ளிகளோட கீறுன்னு சொன்னா என்ன கீறுவீங்க? ஒன்றை இடைவெட்டு 2 நேர்கோடுகளில் இருந்து சம தூரங்களில் செய்யும் புள்ளியின் ஒழுக்கை வரை என்ன கீறுவீங்க? கோண இருசமகுறாகி. சிஏ, ஆகிய கோடுகளில் இருந்து கேட்கலாம். இப்ப டிரெக்டா சொல்லணும்னு அவசியம் எதிர்பார்க்காதீங்க. கோண இருசமகுறாகியை வரைக, செங்குத்து இருசமகுறாகியை வரைகன்னு சொல்லி டிரெக்டா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. இப்படி சொல்லலாம். சி, ஆகிய புள்ளிகளில் இருந்து
சமதூரங்களில செய் புள்ளி நூலுக்கே வரைகன்னு சொன்னா செங்குதிர் சமராஜ்ய தீரும். அப்ப அதை நான் இதுல ரஃபா சொல்லி தரேன் பாருங்க. மேல் சி கமாய் அந்த மேல சி என்ன இப்படியே சொல்லுவாங்க. சீக்கிரமாய் என்ற ரெண்டு நிலைத்த புள்ளிகளுக்கு செங்குதிர் சமராஜ்யக்கு ரஃபா. அப்ப சிக்கு செங்குதிர் சமராஜ்யம் எப்படி இருக்கிறோம்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இப்படித்தானே போகுது. செங்குதிர் சமராஜ்யம் என்ன செங்குத்தாக விட்ட போது ரெண்டுக்கும் நடுவால போகுது. இது சமபுராகியம் இந்த கோட்டை ரெண்டு சம கூறாது. அவ இப்படித்தான் வரப்போகுதுன்னு எங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். சரியா? முன்கூட்டியே தெரியும். ஏன்னா இப்படித்தான் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரியும். அப்ப இந்த புள்ளியில இருந்து ஒரு வில் மேல ஒரு வில் கீழே ஒரு வில். ஏன் கீழே இங்கு விடுறோம்? ஏன்னு சொன்னா ரெண்டு புள்ளிகள் வேணுமே. ஒரு நேர் கொடுக்கறதுக்கு ரெண்டு புள்ளிகள் வேணுமே. இப்ப மேல ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி உருவாக்கும். அப்ப ஈல இருந்து மேல ஒரு வில் கீழே ஒரு வில். அது மாதிரி சியில இருந்து மேல ஒரு வில் கீழே ஒரு வில். இப்ப ரெண்டு புள்ளிகள் கிடைச்சிடலாம். இது நினைச்சு விட்டா செங்குத்து இது சம கூறாக்கியா செங்குத்து இது சமூறாக்கியா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப இதுல கீரைப்புறம் பாருங்க. ஏற்கனவே சிக்கலாயிருக்கு இந்த படம். இப்ப இனி திரும்ப கீரைப்புறேன் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்களும் என்னோட சேர்ந்து கீருக்கும். அப்பதான் உங்களுக்கு கூட படம் பாக்குற மாதிரி பார்த்து கொண்டு இருந்தா என்ன பொப்கார்ன் ஒன்றும் பெப்சி ஒன்றும் வச்சிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா என்ன படத்துல பாட்டு டான்ஸ் எல்லாம் வரும். இதுல வட்ட வாரியோட நான் தான் வருவேன். சரியா? அப்ப சி இ இந்த ரெண்டுக்கு சி என்ற கோட்டுக்கு செங்குத்து இரு சமராகிற போறான். அப்ப இந்த ஐடியா உங்களுக்கு விளங்கிட்டு அப்ப பாருங்க இ என்ற புள்ளியில இருந்து மேல ஒரு வில் கீழே ஒரு வில் இருப்பேன். சரியா? இ என்ற புள்ளியில வட்டாரி கூற வைப்பீங்க. சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க மேல ஒரு வில்லா தெரியும். மேல ஒரு வில் வரைவோம். சரியா? அப்படியே திருப்பி என்ன கையோட அப்படியே திருப்பி கீழே ஒரு வில்லா தெரியும். சரியா? கீழே ஒரு வில்லா தெரியும். சரியாங்களே? ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம்? சி என்ற புள்ளியில இருந்து வரும். சி என்ற புள்ளியில இருந்து சரியா? சி என்ற புள்ளியில இருந்து திரும்ப கீழே ஒரு வில். சரியா? அப்படியே சி என்ற புள்ளியில இருந்து கீழே ஒரு வில். முடிச்சு முடிஞ்சது. இதுல செஞ்ச அதே வேலையை நான் அங்க செய்யுது. ஓகேவா? பாருங்க திரும்ப சொல்றோம் பாருங்க. என்ன செஞ்சிருக்கிறோம்? இ என்ற புள்ளியில இருந்து இது பாருங்க ஃபுல்லா இருக்குமா? இ என்ற புள்ளியில இருந்து வெட்டி போட்டு அப்படியே கீழே எடுத்து போட்டு இங்க ஒரு வெட்டு. இப்ப இந்த போட்டோட கீழாங்க அப்புறம் வித்தியாசம் தெரியாம ஒரு கொஞ்சம் தள்ளி விடும். இந்த இதுல இருக்கு கொஞ்சம் தள்ளி எடுக்கலாம் அல்லது உள்ளுக்குள்ள எடுக்கும். இந்த போட்டோட கீழாங்க அப்புறம் இந்த புள்ளியை கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கும். சரியா? உங்களுக்கு இ என்ற புள்ளியில இருந்து மேலோர்வில் கீழோர்வில் அதே மாதிரி சி என்ற புள்ளியில இருந்து மேலோர்வில் கீழோர்வில் இப்ப ரெண்டு புள்ளிகள் வந்துட்டு தானே ரெண்டு புள்ளிகள் கிடைச்சிட்டு அப்ப அந்த ரெண்டையும் இணைப்போம். ரூலரால இணைக்க போறோம். ஒரே இழுவையில எடுக்கும் தானே இப்படி எடுக்கிறே இல்லாது எடுக்கிறதுக்குன்னா பிள்ளை விடாராது. சரியா? எங்கிட்ட இதான் இருக்கு. அடுத்த முறை பேரு கொஞ்சம் பெருசா வாங்கிட்டு. சரியா? ஓகே பிள்ளை. அப்ப செங்குத்திர் சமுராய் தீரோட இந்த கேள்வி முடியல. செங்குத்திர் சமுராய்க்கு அமைக்க அது வினா 2 நீங்கள் வரைந்த கோண இருசமுராகியை சந்திக்கும் புள்ளியை ஓ என பெயரிடட்டாம். வினா 2 ஒரு கோண இருசமுராகி கிரணமல்ல அந்த ஒழுக்கும் இந்த ஒழுக்கும் கோண இருசமுராக்கியும் செங்குத்து இருசமுராக்கியும் ஒன்றை ஒன்று இடைவற்ற புள்ளிய ஓ என்று பெயர் வைக்கட்டாம். கோண இருசமுராக்கியும் செங்குத்து இருசமுராக்கியும் சந்திக்கிற புள்ளி இந்த இடத்துல வெட்டுது. அப்ப இந்த இடத்தை நாங்க ஓ என்று பேர் வைப்போம். சரியா? இந்த இடத்தை நாங்க ஓ என்று பேர் வைப்போம். சரியா? ஓ என்று பேர் வச்சாச்சு. முடிச்சு. அடுத்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த கேள்வி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஓய் மையமாகவும் சிஇஐ நானாகவும் சிஇஐ நானாகவும் ஓஏ ஓய் ஓ ஓய் மையமாக கொண்டு சிஇஐ நானாக கொண்டு ஒரு வட்டத்தை வரைக. சரியா? சிஇஐ நானாக எடுக்கட்டும். இது நான் இந்த வட்டத்துல நான் சி வட்டத்துல நான் அப்ப இனி வரணும். நான் என்ன சொன்ன என்ன
உங்களுக்கு தெரியும். நான் என்றா நீங்க படிச்சிருக்கீங்கள். வட்டத்தில் இருக்கிற ஏதாவது 2 புள்ளிகள் இணைக்கிற போது நான் சரியா, ஏதாவது 2 புள்ளிகள் இணைக்கிற போது நான் சரியா, வட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நான் தான் விட்டம். அது மையத்தினோட ஆகும். சரியா, மிகப்பெரிய நான் இது கீழே கீழே பெருசாகிட்டே போகும். நான் அதுல உள்ளதுக்குள்ளே பெருசா இருக்கிற கோடு வந்து விட்டமாக இருக்கு. வேறெல்லாம் நான் வெறும் நான் தான், விட்டமும் நான் தான், மையத்தினோட போறது விட்டமும் நான் தான். அது விசேடமான பெயர் இருக்கு, அது விட்டம். சரியா, அப்ப இவர் வந்து இது ஓ, ஓ வந்து மையம். என்ன, ஓ வந்து மையம். அப்ப சியும் ஈயும் நான் என்று சொன்னா என்ன, ஓ வந்து மையம், சியும் ஈயும் நான் என்று சொன்னா இந்த ஓசி என்னவா இருக்கும்? ஓசி என்னவா இருக்கும்? இந்த வட்டத்தின் என்னவா இருக்கும்? ஆரையாக இருக்கும். வட்டத்தில மையத்தையும் வட்டத்தில பகுதியில் இருக்கிற ஒரு புள்ளியையும் இணைக்கிற போது வட்டத்தில ஆரை என்று சொல்லுவோம். சரியா, அப்ப ஆரை ஓசியை ஆரையாகவும் என்று சொல்லாம என்று சொல்லி ஈஸியா சொல்லாம சிஇய நானாகவும். அப்ப நான் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், வட்டத்தில் இருக்கிற 2 புள்ளிகள் இணைக்கிற போது நான். அப்ப வட்டம் வந்து அந்த புள்ளி கூட போகுது, வட்டம் வந்து இந்த புள்ளியினூடாக போகுது. அப்ப உங்களுக்கு ஆரை தெரியும். இப்ப மையத்தையும் ஏதாவது புள்ளியை இணைக்கிற போது ஆரை. அப்ப ஆரை தெரியும் என்ன, இப்ப ஆரையும் தெரியும், மையமும் தெரியும். நான் இந்த 2 புள்ளிகளினூடாக சரியா போயிட்டு இருந்தா ஓகே. சி கமா இ ஆகிய புள்ளிகளினூடாக போயிட்டு இருந்தா சரி. என்ன என்னன்னு சொன்னா அதான் நான் சொல்லி குறிப்பிட்டப்பட்டிருக்கு. சரியா, ஓகே. பாருங்க, சி என்ற புள்ளியில வச்சு பார்க்கணும். என்ன, சி என்ற புள்ளியில வச்சு பார்க்கணும். கீறத்துக்கு முதல், அவசரப்பட்டு கீறத்துக்கு முதல் இ என்ற புள்ளியிலையும் வச்சு பார்க்கணும். இ என்ற புள்ளி கூட போறாரா, அது மாதிரி சி என்ற புள்ளி கூட போறாரா என்று வச்சு பார்த்துட்டு அதுக்கு பிறகு இருக்கும். என்ன, அப்புறம் கீர்ன பிறகு அழிக்கல தானே. கீர்ன பிறகு அட்ஜஸ்ட் பண்றதை விட அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கீரும். ஓகே அவங்களே, இப்படி வந்ததா உங்களுக்கு எல்லாருக்கும்? இப்படி ஒரு படம் வந்ததா? ஓகே, சரி. இப்ப சிஏ நானா, சிஇ நான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிஇ நான், அப்ப தெரியும் நான் என்ன, வட்டத்தில் இருக்கிற 2 புள்ளிகள். அப்ப ஓ மையம் என்று சொல்லிருக்கு, சி வந்து வட்டத்துல ஒரு புள்ளி என்று சொல்லி சொல்றாங்க, மறைமுகமா சொல்றாங்க. அப்போ ஓசி ஆரை என்றதை மறைமுகமா சொல்றாங்க. அப்ப ஆரையை வச்சுக்கொண்டு அப்படியே ஒரு வட்டத்திற்குன்னா இப்படி வரும். சரியா, ஓகே பிள்ளைகள், ஓகே. அப்ப இதுண்டாக புள்ளிகளை போட்டுக் கொள்வோம். புள்ளிகளை போட்டுக் கொள்வோம். பாருங்க, எப்படி புள்ளிகளை கொடுக்க போறோம். ஏற்கனவே நான் சொன்னேன்னா இந்த 6.5 சென்டிமீட்டர் சரியாக இருக்கணும். இந்த 2 வில்லும் வெட்டி 6.5 போட்டு ஏபி என்று குறிச்சிருக்கோம். அது ஒரு மாஸ். சரியா, அது மாதிரி 90 பாகை எப்படி போகணும், இந்த பக்கம் 2 வில் வெட்டுப்பட்டிருக்கணும். அது மாதிரி மேல 2 வில் வெட்டுப்பட்டிருக்கணும். சரியா, அது சரியா பிடிச்சிருந்தா ஒரு மாஸ் செங்குத்துக்கு. அதுக்கு பிறகு 9.5 சென்டிமீட்டர் 9.5 சென்டிமீட்டர் இருக்கிறதுக்கு வில் ஒன்று வரைஞ்சிருக்கோம். இங்க இருந்து ஒரு வில் ஒன்று வரைஞ்சிருக்கணும். அதுக்கு ஒரு மாஸ், மொத்தம் 3 மாஸ் 30 அதுக்கப்புறம் கோண இரு சமூராட்சியை கேட்கிறோம். கோண இரு சமூராட்சியை எப்படி சரியா தெரியுதுன்னு நாங்க எப்படி செக் பண்ணுவோம்? இந்த இடத்துல ஒரு வில் ஒன்றை தெரியும். சரி, இந்த வில் சரியா இருக்கணும். இந்த வில் சரியா இருந்து இந்த 2 புள்ளிகள் இருந்து இந்த வில்லும் சரியா இருக்கு. இந்த 2ம் சரியாகி அந்த கோட்டை நீங்க இணைஞ்சதுக்கு சரியா, அதுக்கு 2 மார்க்ஸ். சரியா, அதோட இந்த டி என்ற புள்ளியும் சரியா குறிச்சிருக்கோம், அதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்தது என்ன சொல்லியிருக்கு, செங்குத்திரு சமுராய்கிறது. செங்குத்திரு சமுராய்க்கு நாங்க எது தெரியான்னு பார்ப்போம். செங்குத்திரு சமுராய்க்கு இவா இருக்கும் மேல, இதுல மேலையும் ஒரு வில்ல இருக்கும்.
சரி, அது மாதிரி கீழையும் ஒரு வில்லத்தில் இருக்கணும். அந்த ரெண்டு புள்ளிகளையும் இணைச்சிருக்கணும். அது சரியாக இருக்கணும். சரி, அதே நேரம் அளந்தும் பார்ப்போம். சி அளந்தும் பார்ப்போம். ஏன்னா இந்த சி ரெண்டு சம பகுதியெல்லாம் பிரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் அது மார்க் போடுறது. இதுக்கு 2 மார்க். அடுத்தது 4வது வழி என்ன? sorry இது 3வது வழி இது என்ன? வெளிப்புள்ளியில இருந்து செங்குத்துகிறது. அப்ப அதுக்கு 2 மார்க்ஸ் தான். இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்து கொடுப்போம். வெளிப்புள்ளியில இருந்து செங்குத்து சரியா இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவோம்? வெளிப்புள்ளியில இருந்து ஒரு வில் ஒன்று வரைஞ்சிருக்கிறாரா பார்ப்போம். வில்லொண்டு வரைஞ்சிருக்கிறாண்டா என்ன? 2 இடத்துல வெட்டி இருக்கிறாரான்னு பார்ப்போம். வில் தான் வரையணும்னு இல்லை, முழு வில்லும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கோட்டை 2 இடத்துல வெட்டி இருக்கிறாரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வெட்டின 2 இடத்துலயும் இருந்தும் இந்த வில்ல கீறி இருக்கிறாரா? சரியா? அப்ப இதுக்கு 2 மார்க்ஸ். இப்படித்தான் நாங்க மார்க்ஸ்ல ஒவ்வொன்றையும் பார்க்க முடியும். ஒவ்வொன்றையும் இல்லாத அதே மாதிரி அதுக்கு அடுத்தது என்ன? வட்டம். சரியா? அதுக்கு அடுத்தது வட்டம். வட்டத்துக்கு 1 மார்க்ஸ் போட்டு கொடுங்க. அப்ப திரும்ப சொல்றேன், முக்கோணி அமைச்சது 3 மார்க்ஸ், கோணேறு சமுராக்கி அமைச்சது 2 மார்க்ஸ், செங்குத்து வெளிப்புள்ளியில இருந்து செங்குத்துக்கு இருந்ததுக்கு 2 மார்க், செங்குத்து இருசமுராக்கி 2 மார்க், கடைசியா அந்த வட்டம் இருந்ததுக்கு 1 மார்க்ஸ். மொத்தம் எத்தனை? 10க்கு 10. 10க்கு 10 வந்ததா? பத்துக்கு 10 வந்ததா? ஓம் சார் வந்துச்சு. சரி, ஓகே. அப்ப உங்களோட தவறாயங்களை சரியா வச்சு கொடுங்க. தவறாயம் சரியா இருந்தால் தான் இந்த படம்